Hi guys, welcome to our channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 5 எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 5 டே 5வது நாள் இன்றைக்கி வந்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம். டெலிவரி கொடுத்துட்டோம். டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:53 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லேட்டாக தான் லாகின் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரை எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணுறோன்னா தேர்ட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் வந்து போட்டாங்க. அடுத்து வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் அது கேன்சல் ருபீஸ் 10 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4th ஆர்டரு. நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் தான். கவுண்ட் ஆகிற தேர்ட் ஆர்டர். நான் லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு பாருங்கள் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். வெளியே போய்ட்டு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டே 5 ஏர்னிங்ஸ் எப்பவும் போல் நான் வீடியோட எண்டில் எப்பவும் போல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நெட்டு இன்னும் வரல. நான் இன்னும் 0 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது லொக்கேஷன் கரெக்டாக இல்லைன்னு வருதா, நெட்வொர்க் இஷ்யூவான்னு என்னன்னு தெரிய மாட்டேங்கி. பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கறக்குது. நேரத்தோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு 60 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. வெயில் எப்படி இருக்குது, வேறு லெவலில் அடிக்கி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் வேகமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் தான் டெலிவரி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5th ஆர்டர்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 42 ருபீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். 3rd ஃப்ளோர் வந்து டெலிவரி பண்ணேன். டோட்டலாக இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கோம். 2 hours 1 minute கிட்ட லாகின் வந்திருக்கோம். 226 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து 7 ஆர்டர் காமிக்கிறது வந்து ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு அப்படி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம 5 ஆர்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருக்கோம். சரி, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 2.7 கிலோமீட்டருக்கு 34 ருபீஸ் கொடுக்குறாங்க. சரி கைஸ், பிக் பண்ணிடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். டே ஆர்டர் ஸ்பீடாக வர்றதுனால நான் அந்தளவுக்கு ஓவராக வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 8 ஆர்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். போனஸ் வர 10 ருபீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 150. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்தளவுக்கு வெயில் இல்லை. வெயில் நினச்சா வருது, நினச்சா போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக 10th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண போகிறோம். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். நெட்டு நல்லா சுற்றுப்பா. ஓகே, டோட்டல் 56 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம 11th ஆர்டர் எடுக்க போகலாம். போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 15th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். சார்ஜி 17 ரூபா. 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குல்ல அப்பார்ட்மெண்ட்டும். ஓகே, இப்போ டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. 63 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வரைக்கும் நம்ம டோட்டலாக 15 ஆர்டர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம 21 ஆர்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள். டோட்டல் வந்து இதில் காமிக்கும் பாருங்கள் ஸ்பெஷலில். இந்த டோட்டல் 21 ஆர்டர்ஸ் கிட்ட டெலிவரி பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 844 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டல் 9 hours 30 minutes கிட்ட இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:52 நைட்டு டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டெப்பாக 9 hours ஓட்டியிருக்கேன். சரி, அடுத்த இதில் போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் வாங்க, நம்ம இப்போ ஏர்னிங் ப்ரூஃபை பார்த்துடலாமா? என்றைக்குன்னா இப்போ டே 5ஓட ஏர்னிங் ப்ரூஃபை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டே 5ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இன்றைக்கி வந்து நான் மண்டே மார்னிங் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த விலாகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க வரேன். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து 10,254 எல்லாமே சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். உள்ள நம்ம போனஸு எல்லாமே ஆட் ஆகிடுச்சு உள்ள. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் எடுக்கலை, மோஸ்ட்லி நம்ம காலையில் எடுத்தனால எல்லாமே அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நம்ம இன்றைக்கி என்னென்ன செலவழிச்சிருக்கோம், என்னென்ன இது பார்த்துருக்கோன்னு பார்ப்போமா? ஓகே வாங்க, கேல்குலேட் பண்ணுவோமா?
கால்குலேட்டர் எங்கே? டோட்டல் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் நேற்று? 1254 நேற்று வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நம்ம கம்மியாக தான் ஓட்டினதுனால நேற்று கம்மியாக தான் போட்டிருப்போம். 100 ருபீஸ் தான் போட்டிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து காலை ஃபுட்டு எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு வெஜ்ஜு பிரியாணி அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி பார்க்குறேன், எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிடுச்சு நேற்று. அதனால் நேற்று கரும் ஜூஸ் மட்டும் ஒன்று குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபாய்க்கு. அது போக நேற்று ரொம்ப நைட்டு பசி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு கல் தோசை ஒரு 4 வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு 40 ருபீஸ். டோட்டலாக டே 5ஓட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1094. ஓகே, நம்ம டே 1லேருந்து 4 வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 3678. பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட தொல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் 5 டேஸ் சேலஞ்சில் டோட்டலாக ஃபைனலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4772. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் பண்ணலாம், எத்தனை நாள் பண்ணலாம், ஏதாவது டார்கெட் வச்சு பண்ணலாமா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you another video. Bye bye.